யமதர்மராஜா சில பண்புகளை கூறியதற்கு பிறகு ஆத்ம விசாரத்திற்கு வருகின்றார். முதலில் கூறிய பண்பு இந்திரிய கட்டுப்பாடு அல்லது புலன் அடக்கம். இந்திரிய கட்டுப்பாடு இருந்தால்தான் நம்மால் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று உபதேசம் செய்தார். பிறகு நிலையாமை, நிலையானது என்ற அறிவு மிக முக்கியம் என்றும், நிலையாமையில் வைராகியம் என்ற குணமும் நிலையானதை நாடுதல் என்ற குணமும் தேவை என்ற கருத்தை கூறி ஆத்ம விசாரத்திற்கு வந்தார். இங்கு ஆத்ம விசாரம் திருக் திருஷ்ய விவேகத்தின் மூலம் நடைபெற்றது. பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுபட்டவன். இந்த ஒரு நியதியின் அடிப்படையில் நான் என்ற சொல்லை எடுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான்கிற சொல்லை எடுத்து இந்த ஒரு லாஜிக் அல்லது நியதியை சேர்த்து பார்த்து நான்கிற சொல்லுக்குள் உண்மையான பொருளாக இல்லாததை நீக்க வேண்டும். இந்த உலகம் பார்க்கப்படுவது நான் பார்ப்பவன், ஆகவே இந்த உலகம் நான் அல்ல, இது நமக்கு தெரிந்தது. பிறகு உடலுக்கு நாம் வருகின்றோம், மனதிற்கும் நாம் வருகின்றோம். நம்முடைய உடல், நம்முடைய மனம் பார்க்கப்படுவது, அனுபவிக்கப்படுவது, ஆகவே நான் அல்ல. பிறகு நான் யார் என்ற கேள்விக்கு பதில், எந்த ஒரு அறிவு சொரூபம் நம்முடைய உடலையும் மனதையும் உணர்வுடையதாக்கி இந்த உலகத்தை அனுபவிக்க வைக்கின்றதோ அந்த அறிவு சொரூபமே நான். இப்ப யார் நான் என்றால், எந்த ஒரு அறிவு சொரூபம், சைத்தன்யம் அனைத்து அனுபவங்களுக்கும் காரணமாக இருக்கின்றதோ, ஆனால் அனுபவிப்பது மனம், இந்த உடல். மனமும் உடலும் இந்த உலகத்தை அனுபவிக்கின்றது. இந்த அனுபவத்திற்கு அசையாது மாறாது காரணமாக இருப்பது ஓர் அறிவு சொரூபம். அந்த அறிவு சொரூபம் நான். இதுதான் இங்கு உபதேசம். இப்பொழுது நாம் மூன்றாவது ஸ்லோகத்தை பார்த்தால், ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷாஞ்ச மைத்துனான். ஏன என்ற ஒரு சொல் இருக்கின்றது. ஏன என்றால் எதனால். எதனால் என்ற சொல்லுக்கு பொருள் எந்த அறிவு சொரூபமான ஆத்மாவினால், எந்த அறிவு சொரூபமான ஆத்மஸ்வரூபத்தினால். ரூபம் ரசம் கந்தம். ரூபம் என்றால் ஒரு பொருளினுடைய உருவத்தை நாம் அனுபவிக்க முடிகிறதோ, ரசம் சுவையை நாம் அனுபவிக்க முடிகின்றதோ, கந்தம் வாசனைகளை நாம் அனுபவிக்க முடிகின்றதோ, ஸ்பர்ஷான் தொட்டு உணர்கின்ற உணர்வை அனுபவிக்க முடிகின்றதோ, மைத்துனான் என்றால் எந்த விதமான இன்பங்களை நாம் அனுபவிக்க முடிகிறதோ, இந்த இன்பத்தை அனுபவிக்க மற்ற அனைத்து விதமான அனுபவங்களும் ஏன எந்த ஒரு சைத்தன்யத்தினால் நடைபெறுகின்றதோ. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்றால் அந்த சைத்தன்யத்தை, அந்த அறிவு சொரூபத்தை உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் மனதளவில் பிரித்து புரிந்திருக்க வேண்டும். இப்போ உடலுக்கும் மனதிற்கும் காரணமாக உடலையும் மனதையும் இயக்கி வருகின்ற எந்த ஒரு அறிவு சொரூபத்தினால் இவைகள் அனைத்தும் நடக்கின்றதோ, பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த சைத்தன்யம் வேறு எங்கோ இருந்து இந்த உடலை இயக்குகின்றதா? இப்ப இறைவன் எங்கோ இருந்து உலகத்தை இயக்கி வருகிறார்ங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருப்பது போல, நமக்குள்ள இருக்கிற இந்த சைத்தன்யம்
நம்மை இயக்கி வருகின்ற சைத்தன்யம் எங்காவது இருக்குமான்னு சந்தேகம் வரலாம். இப்ப இந்த ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் வந்ததை பார்த்த உடனே பகவான் எங்கோ இருந்து இந்த உடலுக்குள் உணர்வை கொடுத்து வருகிறாரா என்ற சந்தேகம் வரும் பொழுது இரண்டாவது வரியில் ஏதேன ஏவ என்ற சொல் வருகிறது. ஏதேன ஏவ என்றால் இந்த உடலுக்குள்ளேயே எந்த ஒரு சைத்தன்யம் இருந்து கொண்டு, அது வேறு எங்கும் இல்லை, நம்முடைய மனதிற்குள்ளேயே இருந்து கொண்டு விஜானாதி இதையெல்லாம் ஒருவன் அறிகின்றானோ அதுதான் சைத்தன்யம், அதுதான் ஆத்மா, அதுதான் இங்க உபதேசம். இப்ப இங்க உபதேசம் எப்படி இருக்கின்றது என்றால், எந்த ஒரு அறிவு சொரூபத்தினால் நாம் அனைத்து விதமான அனுபவங்களையும் பெற முடிகின்றதோ, இதில் ரூபம் ரசம் கந்தம் என்ற சொல்லில் என்ன கருத்து கூறப்படுகிறது என்றால், எந்த ஒரு அறிவும் எண்ணங்கள் மூலமாகத்தான் நமக்கு வரும். அறிவு மட்டுமல்ல, உணர்வும் எண்ணங்கள் ரூபமாகத்தான் வரும். நம்ம அனுபவிக்கின்ற அனைத்து அறிவும், நாம் அனுபவிக்கின்ற அனைத்து உணர்வுகளும் எண்ணங்கள் ரூபமாகத்தான் நம்மால் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு பொருளை பார்த்து அந்த பொருளினுடைய உருவத்தை, வர்ணத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம்னா அந்த வர்ணத்தை பற்றிய எண்ணம் மனதில் தோன்றி இருக்க வேண்டும். அதே போல அனைத்து அறிவும், உணர்வுகளும், இப்ப கோபம் என்ற உணர்வு, கருணை என்ற உணர்வு, அன்பு என்ற உணர்வு, இந்த உணர்வுகளும் எண்ணங்கள் ரூபமாகத்தான் நமக்கு ஏற்படுகின்றது. அதனாலதான் காம விருத்தி, குரோத விருத்தி, லோப விருத்தி என்றெல்லாம் சாஸ்திரம் கூறும். விருத்தினா எண்ணம். இந்த அனைத்து எண்ணங்களும் சாஸ்திரத்தினுடைய நோக்கில் இயற்கையில் ஜடமானதுதான். உருவமற்ற உணர்வற்ற எண்ணங்கள். ஆனால் அந்த உணர்வற்ற ஜடமான எண்ணங்கள் எப்படி நமக்கு உணர்வு பூர்வமான அறிவையும் உணர்வுகளையும் கொடுக்கின்றது? அதற்கு யார் காரணமோ அதுதான் ஆத்மா. இப்ப ஆத்மாவை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த உடல், இந்த மனம் உணர்வுடன் அறிவையும் விதவிதமான உணர்வுகளையும் எதனால் அடைகின்றதோ, அனுபவிக்கின்றதோ அதுதான் ஆத்மா. இப்ப இங்க ஆத்மா என்பது நம்முடைய அனைத்து அறிவுகளுக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் மாறாத மூல காரணமாக இருப்பது. இனி நம்முடைய கேள்வி, எத்தனை விதமான அறிவுகள், எத்தனை விதமான உணர்வுகள் இருக்கின்றதுன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எத்தனைன்னு சொல்ல முடியாது, அனந்தம்னு பதில் சொல்லுவோம். எண்ணிக்கைக்கு அடங்காத அறிவுகள், எண்ணிக்கைக்கு அடங்காத உணர்வுகள் நமக்கு வந்துட்டு போகும். ஒரு நாள்ல எவ்வளவு பொருளை பார்க்கிறோம், கேட்கிறோம். எழுந்தது முதல் கொண்டு உறங்கும் வரை நம்ம மனசுல எத்தனை எண்ணங்கள் தோன்றியதுன்னு யாரால சொல்லிவிட முடியுமா? அந்த எண்ணங்களுக்கு அளவே இல்லை. எத்தனை எண்ணம் தோன்றியதுன்னு சொல்லவே முடியாது. ஆகவே எண்ணங்களும் உணர்வுகளும் நம் மனதில் தோன்றி மறைகின்ற அறிவுக்கும் கணக்கில்லை, எண்ணிக்கை இல்லை. ஆனால் எத்தனை ஆத்மா நமக்குள் இருக்கின்றது என்ற கேள்வி வரும் பொழுது சாஸ்திரம் பதில் சொல்கின்றது, ஏகம். ஒரே ஒரு சைத்தன்ய சொரூபம், அது அனைத்து விதமான எண்ணங்களையும் பிரகாசப்படுத்துகிறது. அப்ப இங்க இருமை என்பது ஆத்மாவிடம் இல்லை, ஆத்மா பிரகாசப்படுத்துகின்ற எண்ணங்களில் இருக்கின்றது. எண்ணங்கள் இருமை சொரூபம், உணர்வுகள் இருமை சொரூபம். அனைத்து இருமைகளையும், இருமை என்றால் ஒன்றுக்கு மேல் இருப்பது, பிரகாசப்படுத்துவது ஏக ஆத்மா. அப்ப திருஷ்ய விவேகத்துல நாம சொல்வது ஆத்மா அறிபவன், ஆத்மா ஏகம். ஆத்மா ஒரே ஒரு ஆத்மாதான் நம்முடைய உடலில். நம்முடைய உடலில் இருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள் உணர்வுகள் அது அநேகம். இனி அடுத்த முக்கிய கருத்து, இப்ப ஆத்மாவை பத்தி என்னென்ன கருத்து பார்த்திருக்கோம்? அறிபவன், உணர்வு சுரூபமானவன், ஏகம். இனி அடுத்த முக்கிய கருத்து,
இந்த ஆத்மா அழியக்கூடியதா அழியாததா? சாஸ்திரம் கூறுகின்றது இந்த ஆத்மா நித்தியம். அனித்தியம்ங்கிறது என்ன? மனதில் தோன்றி மறைகின்ற எண்ணங்கள், நம் மனதில் உருவாகின்ற உணர்வுகள் அனித்தியம். கோபம்ங்கிற உணர்வு வருது, எவ்வளவு நேரம் இருக்கு? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகுது. அன்புங்கிற உணர்வு, பொறாமைங்கிற உணர்வு, கருணைங்கிற உணர்வு, பிறகு மனதில் தோன்றுகின்ற அறிவு, இவைகளெல்லாம் சிறிது நேரம் இருந்து விட்டு செல்கின்றது. ஆனால் ஆத்மா என்பது அழியாதது. இந்த திருஷ்ய விவேகத்துல நம்ம என்ன முடிவுக்கு வருகின்றோம்? நான் ஆகிய ஆத்மா மனதில் தோன்றுகின்ற அனைத்து எண்ணங்களையும் விளக்குபவன், பிரகாசப்படுத்துபவன். எண்ணங்கள் அனந்தம். அந்த எண்ணங்களை ஒளிர்விக்கும் நான் ஆகிய ஆத்மா ஏகம், ஒருவன் தான் அனைத்து எண்ணங்களுக்கும் சாட்சியாக இருப்பவன். பிறகு நான் நித்தியமானவன், நான் என்றும் உள்ளவன். இதுதான் திருஷ்ய விவேகத்திலிருந்து ஆத்ம ஞானத்தை நாம் அடைதல். அப்படி கூறி கிமத்ர பரிசிஷ்யதே. இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதி கிமத்ர பரிசிஷ்யதே. இந்த ஆத்மாவினால் விளக்கப்படாதது என்ன இருக்கின்றது அப்படின்னா, இந்த ஆத்மா சர்வ சாட்சி, அனைத்துக்கும் சாட்சியாக இருக்கின்றது. இந்த ஆத்மா மாற்றத்தை அடைவதில்லை, அனைத்து மாற்றத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. இந்த ஆத்மா என்றும் உள்ளது. இந்த ஆத்மா தோன்றி மடிகின்ற எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் காரணமாக உள்ளது, ஆதாரமாக உள்ளது. இப்ப ஆத்மாவின் மீது எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றி மறைகின்றன. ஆத்மாவினால் அறியப்படாதது எதுவும் இல்லை என்று கூறி கடைசி பகுதி ஏதத்வைதது. இதைத்தான் நம்ம நேற்று பார்த்தோம். மகா வாக்கியம் ஏதத்வைதது என்பது ஒரு மகா வாக்கியம். ஏதத் என்றால் இந்த ஆத்மாவே, வை உண்மையில், தது இந்த உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கின்ற பிரம்ம தத்துவம். இப்ப நம்ம நேற்று பார்த்தோம், ஈஸ்வரன்கிற சொல்லுக்குள்ள இரண்டு தத்துவம் அடங்குகிறது. ஒன்று மாயை, இனி ஒன்று பிரம்மன். மாயையும் பிரம்மனையும் சேர்ந்து பார்த்தா ஈஸ்வரன் சொல்றோம். மாயையை நீக்கி பிரம்மத்தை மட்டும் மனதில் கவனித்தால் அந்த பிரம்மனும் ஆத்மாவுக்கு என்ன லட்சணமோ அதே லட்சணம்தான் அந்த பிரம்மத்திற்கும் வருகின்றது. இப்ப இங்க முடிவு என்ன? இந்த ஆத்மாவே அந்த பிரம்மன். இப்ப இந்த கருத்து மகா வாக்கியம் சொல்றோம். இதைத்தான் யம தர்மராஜா விளக்கப் போகின்றார். மேலும் இந்த கருத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே விளக்கத்தை அங்கு நாம் பார்ப்போம். இப்ப இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம், மனதில் தோன்றுகின்ற அனைத்து எண்ணங்களும், மனதில் தோன்றுகின்ற அனைத்து உணர்வுகளுக்கும் நான் ஆத்மா சாட்சி. சரி, இப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்? அதை அடுத்த மந்திரத்தில் யம தர்மராஜா கூறுகின்றார். அடுத்த 4வது மந்திரத்தில் மீண்டும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நமக்கு விளக்கி, இந்த விதத்தில் என்னை நான் புரிந்து கொண்டால், நான் யார் என்று இவ்விதம் நான் புரிந்து கொண்டால் நமக்கு என்ன பலன் வருகிறது என்றும் கூறுகின்றார். இனி வருகின்ற பகுதியில் ஆத்ம ஞானத்தை விதவிதமான கோணத்தில் ஆராய்ச்சி செய்து பிறகு பலனை கூறிக்கொண்டே வருவார். இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால இந்த பலன் என்று. இப்ப நம்ம இனி பார்க்க போற கருத்து ஆத்ம விசாரமும் ஆத்ம ஞான பலனும். இனி நாம் அடுத்து 4வது மந்திரத்திற்கு செல்கின்றோம். இந்த மந்திரத்தில், இந்த மந்திரமானது சொப்னாந்தம் ஜாகரிதாந்தம் ச உபௌ ஏனானு பஷ்யதி மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ ந சோச்சதி. இப்ப இங்கு மீண்டும் ஆத்ம ஞானம் உபதேசிக்கப்படுகிறது. பிறகு இப்படி என்னை நான் புரிந்து கொள்வதனால் என்ன பலன் கிடைக்கிறது? ஞான பலம் அல்லது மோக்ஷம் என்கின்ற பலன். இந்த இரண்டையும்
நாம் இந்த மந்திரத்தில் பார்க்க போகின்றோம். இப்ப சென்ற மந்திரத்தில் திருஷ்ய விவேகத்தின் மூலம் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டது. இந்த மந்திரத்தில் அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலம் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் வருகிறது. அவஸ்தாத்ரயம் என்றால் நம்முடைய அனுபவங்கள், அவஸ்தா என்றால் அனுபவம். இப்ப ஜீவர்களாகிய நமக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருக்கின்றது. அந்த அனைத்து அனுபவங்களையும் சாஸ்திரம் மூன்றாக பிரிக்கின்றது. நம்முடைய அனைத்து அனுபவங்கள் மூன்றாக பிரிக்கப்படுகிறது. முதல் அனுபவம் ஜாகிரத் அவஸ்தா. ஜாகிரத் அவஸ்தா என்றால் விழிப்பு நிலை. இரண்டாவது அனுபவம் சொப்பன அவஸ்தா, கனவு நிலை. மூன்றாவது அனுபவம் சுஷுப்தி அவஸ்தா, உறக்க நிலை. இப்ப விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை என்று நமக்கு மூன்று அனுபவங்கள். இந்த மூன்று அனுபவங்கள் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்றெல்லாம் சாஸ்திரத்துல பெரிய விசாரம் உண்டு. இந்த அனுபவங்களின் துணை கொண்டு, இந்த அனுபவங்களை உதாரணமாக அல்லது உபதேசத்துக்கு ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டு நான் யார் என்ற ஒரு அறிவை சாஸ்திரம் நமக்கு அடைய வைக்கின்றது. அதாவது அனுபவம் நமக்கு அறிவை கொடுத்து விடாது. அதனாலதான் ஒருவருக்கு 80 வருஷம் அனுபவம் இருந்தா 80 வருஷத்துக்கான அறிவு இருக்குன்னு சொல்ல முடியாது. அனுபவங்களே அறிவை கொடுத்து விட முடியாது. அனுபவங்களை ஆராய்ச்சி செய்தால்தான் நமக்கு அறிவு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அனுபவிச்சுட்டே போவோம், பட்டதை பட்டுக்கொண்டே போவோம், மனதுல எந்த மாற்றம் வராது, எந்த அறிவும் வராது. இப்ப அறிவு வரணும்னு சொன்னா நம்முடைய அனுபவங்களை ஆராய வேண்டும். எல்லாமே நம்ம அனுபவிச்சு ஆராய்ந்து முடிவது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் உலகத்தில் உள்ள மற்றவர்களுடைய அனுபவத்தையும் நம்ம பாடமாக எடுத்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய அனுபவத்திலிருந்து அவர் அறிவு அடைகிறாரோ இல்லையோ, அதை நம்ம ஆராய்ச்சி செய்தா நம்ம அறிவு அடைஞ்சிடலாம். அப்போ வயதுக்கும் ஞானத்துக்கும் ஏன் சம்பந்தம் இல்லை? சில பேருக்கு 25 வயதில் இருக்கிற அறிவு 75 வயதில் இருப்பவர்களுக்கு இருப்பதில்லை. காரணம் என்ன என்றால் அனுபவம் அறிவை கொடுப்பதில்லை. அனுபவத்தை ஆராயும் பொழுது அறிவு வருகின்றது. நமக்கு 3 அனுபவம் இருந்துட்டு தான் இருக்கு, ஜாகிரத், சொப்பன, சுஷுப்தி. அந்த அனுபவத்திலிருந்து ஏன் ஆத்ம ஞானம் இதுவரைக்கும் வரலைன்னா அதை ஆராயவில்லை. புத்தர் ஒரு முறை பிணத்தை பார்த்தார், அவருக்கு ஞானோதயம் வந்தது, வைராகியம் வந்தது. நம்மளும் எவ்வளவு பிணத்தை பார்த்திருக்கோம், ஏன் அந்த அறிவு வரல? அதை பார்க்கிறதுனால அறிவு வராது, அதை பார்த்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார். ரமணர் தான் இறந்தது போல ஒரு கற்பனை செய்து ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இப்ப மரணம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்தது தான், அதை சற்று ஆராய்ந்தால்தான் நமக்கு அறிவு வரும். அந்த விதத்துல உபனிஷத் நம்முடைய அனுபவங்களை ஆராய்ச்சி செய்கின்றது. புதிதாக ஒன்று அல்ல, ஆராய்ச்சி செய்யறதுக்கு புதுசா நம்ம அனுபவிக்க போறதில்ல. என்ன எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையே ஆராய்ந்து நமக்கு இப்பொழுது ஒரு அறிவை புகட்டுகிறது. என்ன அறிவை நம்ம சென்ற மந்திரத்துல அடைஞ்சோமோ அதே அறிவு தான். ஆனா அந்த அறிவை அடைகின்ற விதத்தில் மாற்றம் உள்ளது. வேற கோணத்துல போய் இதே அறிவை உபனிஷத் புகட்டி பிறகு உடனே இங்கு இந்த அறிவினுடைய பலனை நமக்கு புகட்டுகிறது. இப்ப இந்த அவஸ்தாத்ரய விவேகத்தை சுருக்கமா நாம் இப்பொழுது மேற்கொள்வோம். இந்த ஜாகிரத் அவஸ்தை என்பது இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அவஸ்தை. இந்த ஸ்தூல உடல் வரை நம்முடைய அபிமானம் சென்று இந்த புலன்களை பயன்படுத்தி இந்த உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற அனுபவம் விழிப்பு நிலை. இப்ப விழிப்பு நிலை என்றால் நம்முடைய மனம் புலன்களோடு தொடர்பு கொண்டு இந்த உலகத்தோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். மனம் கண்ணோடு தொடர்பு கொண்டு கண் இந்த உலகத்தை பார்த்து ஒரு எண்ணம் நமக்கு தோன்றினால்,
காதோடு மனம் தொடர்பு கொண்டு பிறகு காது மூலியமா உலக சப்தத்தை அது கேட்டு ஒரு எண்ணம் தோன்றினால் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கின்றோம். இது ஜாகிரத் அவஸ்தா, வேக்கிங் ஸ்டேட் என்று சொல்கின்றோம். பிறகு சொப்பன அவஸ்தை என்றால் நம்முடைய மனம் ஸ்தூல உடலில் இருக்கின்ற அபிமானத்தை விட்டு விடுகிறது. இந்த உடலில் இருக்கிற அந்த ஒரு ஐடென்டிபிகேஷனை விட்டுட்டு மனம் மனதில் மட்டும் அபிமானத்தை வைக்கிறது. அப்ப என்ன ஆகின்றது? மனமே ஒரு உலகத்தை உருவாக்குகின்றது. அந்த எண்ணங்களினால் தோன்றிய உலகத்தை அனுபவிப்பது சொப்பன அவஸ்தை, கனவு நிலை. இப்ப கனவு நிலை வரணும் அப்படின்னா இந்த உடல்ல நான் அவேர்னஸ் இருக்கிற வரைக்கும், இந்த உடல் மீது எனக்கு விழிப்புணர்வு இருக்கிற வரைக்கும் கனவு வராது. இந்த உடலை நான் விட்டுறணும், அதே சமயத்துல மனதையும் நான் விடக்கூடாது. மனம் விழித்து கொண்டிருக்க வேண்டும். விழித்து கொண்டிருக்கின்ற மனம் உடல் மீது பற்று அல்லது அபிமானம் வைக்க கூடாது. அப்பொழுது தோன்றுகின்ற நிலை, மனதே ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தை அனுபவிப்பதுதான் கனவு நிலை. ஆழ்ந்த உறக்கம் என்பது மனமும் ஒடுங்கிய நிலைக்கு செல்லுதல். உடல் மீது உள்ள அபிமானம் சென்றது போல ஜீவனாகிய நான் மனதின் மீதும் உள்ள அபிமானத்தை விட்டு விடுகின்றேன். அந்த நிலையில் நமக்கு வருவது ஆழ்ந்த உறக்கம். இப்படி நாம் உறங்குகின்றோம், கனவு காணுகின்றோம், பிறகு விழித்து கொண்டிருக்கின்றோம். இப்படி 3 விதமான அனுபவங்கள் நமக்கு செல்கின்றது. இதுல கனவு நிலைனா பாதி உறக்கத்துல கிடைக்கிறது தான் கனவுன்னு அல்ல. விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுதே இந்த உலகத்தையே மறந்து ஏதாவது ஆழ்ந்து யோசித்து கொண்டிருந்தால் அதுவும் கனவு நிலைக்கு சமம். கனவு காண்பது மட்டுமல்ல, புலன்கள் வழியா உலகத்தை பார்க்காம கற்பனையாக ஏதாவது உலகத்தில் இருந்தாலும் கூட அதுவும் கனவு நிலைக்கு வரும். இதுதான் நமக்கு வருகின்ற 3 நிலை. இந்த நிலை நமக்கு அனுபவிக்க கூடியது. இப்ப இனி சாஸ்திரம் எப்படி உபதேசம் செய்கிறது என்றால், கனவு நிலையில் ஒருவன் இருக்கின்றான், விழிப்பு நிலையில் ஒருவன் இருக்கின்றான், ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருவன் இருக்கின்றான். 3 நிலைகள் மாறி மாறி வருகின்றது. 3 நிலைகளில் அனுபவிக்கப்படும் பொருள்களும் மாறி மாறி இருக்கின்றது. விழிப்பு நிலையில் அனுபவிக்கப்படும் பொருள் இந்த உலகம், கனவு நிலையில் அனுபவிக்கப்படும் பொருள் நம்முடைய மனதினுடைய ப்ரொஜெக்ஷன், மனதால் தோற்றி வைக்கப்பட்ட உலகம். ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிக்கப்படும் பொருள் அறியாமை. அறியாமையையும் ஆனந்தத்தையும் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் அனுபவிக்கின்றோம். இப்ப அறியாமை மனதினுடைய ஒரு பகுதி, இந்த உலகம், இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த பொருள்கள் மாறி மாறி செல்கிறது. இனி சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? இந்த 3 அனுபவத்திற்குள்ளும் மாறாமல் ஒருவன் இருக்கின்றான். இந்த 3 அனுபவங்கள் மாறுகின்றது, 3 அனுபவங்களில் உள்ள பொருள்கள் மாறுகின்றது. ஆனால் இந்த அனைத்து அனுபவங்களுக்குள்ளும் மாறாது ஒருவன் இருக்கின்றான். அந்த ஒரு தத்துவம் தான் ஆத்மா. இப்ப ஆத்மா என்பவன் எவருடைய இருப்பில் ஆழ்ந்த உறக்கம் என்ற அனுபவமும், எவருடைய இருப்பில் கனவு என்ற நிலையும், எவருடைய இருப்பில் விழிப்பு என்ற நிலையும் ஏற்படுகின்றதோ அந்த தத்துவமே ஆத்மா. திருஷ்ய விவேகத்தை போலயே இங்கேயும் 3 அனுபவத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி அதை சற்று ஆராய்ச்சி செய்து பிறகு இந்த 3 அனுபவத்திற்குள்ளும் மாறாமல் இருப்பவன். இது அப்படியே பகவான் கீதையில எக்ஸ்டென்ஷன் அடுத்த படிக்கு சென்று 3 அவஸ்தையிலும் மாறாமல், பிறகு உடலுக்கு பல அவஸ்தை இருக்கு, குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம், அதிலையும் மாறாமல், பிறகு அடுத்தபடி உடல் மாறும் பொழுதும் மாறாமல் எந்த ஒரு தத்துவம் இருக்கின்றதோ அது ஆத்மா. அவஸ்தை ஒரு நாள்ல ஒரு நம்மிடத்துல நடப்பது, பிறகு இனி ஒரு அவஸ்தை இருக்கு, குழந்தை பருவம்ங்கிற ஒரு அவஸ்தை. இப்படிப்பட்ட அவஸ்தைகள்
இனியொரு அவஸ்தை மரண அவஸ்தை, மரணத்திற்கு பின் ஒரு ஜீவன் இனியொரு உடலை எடுத்தல், இப்படி எந்த அவஸ்தை வந்தாலும் இந்த அவஸ்தாத்ரயத்துல மற்ற அனைத்து அனுபவங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறப்பு பிறப்பு இவைகளையும் சேர்த்து கொண்டு அனைத்திலும் எது மாறாமல் இருக்கின்றதோ, உணர்வு பூர்வமாக அழியாமல் இருக்கின்றதோ அது ஆத்மா. அதுதான் இங்கு உபதேசம். சொப்னாந்தம் ஜாகரிதாந்தம் ச உபௌ ஏன அனுபஷ்யதி. இங்க நம்ம ஆழ்ந்த உறக்கத்தையும் சேர்த்தி கொள்ள வேண்டும். சொப்ன அந்தம், இங்க அந்தம்னா பொருள்கள், கனவில் உள்ள பொருள்கள். ஜாகரித அந்தம், விழிப்பில் உள்ள பொருள்களை, உபவ் இதை யாரால் இவைகள் அனுபவிக்கப்படுகிறதோ, அங்க திருக்திருஷ விவேகத்தை போலயே எந்த ஒரு சைத்தன்யத்தினால் அனுபவிக்கப்படுகிறதோ, ஆத்மானம் அந்த ஆத்மாவை, மகாந்தம் அழியாத பூர்ணமான, விபும் எங்கும் வியாபிக்கின்ற ஆத்மாவை, மத்துவா அறிந்து. இதுவரைக்கும் ஞானம். இனி ஞான பலன். மீண்டும் இங்கு யமதர்மராஜா பயன்படுத்துகின்ற சொல் தீரக. இதை அறிபவன் தீரன். ந சோச்சதி. இது ஞான பலன். இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ அனுபவிக்கிறோம், அனுபவிச்சுட்டு போறதை விட்டுட்டு இதையெல்லாம் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இந்த நான் யாருன்னு கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன்? வேற ஏதாவது இந்த உலகத்துல தெரிஞ்சிட்டோம்னா நல்லா வாழலாம், சம்பாதிக்கலாம், அனுபவிக்கலாம். இதையெல்லாம் அனுபவிக்கிற என்ன நான் தெரிஞ்சு என்ன பலன்? இப்படி ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கு யமதர்மராஜாவனுடைய பதில் ந சோச்சதி, அவன் துயரப்படுவதில்லை. இது ஞான பலன். இந்த ஞான பலனை இப்பொழுது சுருக்கமா ஆராய்ச்சி செய்வோம். ந சோச்சதி, துயரப்படுவதில்லை அப்படிங்கிறது ஞானத்தினுடைய பலன். சாஸ்திரத்துல பார்த்தோம்னா எந்த ஞானத்திற்கும் இப்படிப்பட்ட பலனை கொடுத்ததே கிடையாது. வேதத்துக்குள்ள போறோம், நீங்க இந்த யாகம் செய்தால் மழை வரும்னு பலன் இருக்கும், பணம் வரும்னு பலன் இருக்கும், நோய் நீங்கும்னு பலன் இருக்கும், அல்லது நீங்க கோர்ட்ல ஏதாவது கேஸ் போயிட்டு இருந்தா ஜெயிக்கும்னு பலன் இருக்கும். ஆனா கர்மகாண்டத்துல எந்த யாகத்துக்கும் எந்த கர்மத்திற்கும் நீங்கள் துயரப்பட மாட்டீர்கள்ங்கிற பயன் சொன்னதே கிடையாது. எந்த கர்மகாண்டத்துல எந்த யாகத்துல எந்த இதற்கும் உங்களுக்கு துயரம் நீங்கும் அப்படிங்கிற பலன் பிராமிஸ் பண்ணினதே கிடையாது. உபனிஷத்துல மட்டும்தான் இந்த பலன் சொல்லப்பட்டுள்ளது. உபனிஷத்தை தவிர வேற எங்குமே இப்படி ஒரு பலன் பிராமிஸ் பண்ணவே கிடையாது. கர்மகாண்டத்துல யாகம் பண்ணா பணம் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா சந்தோஷம் வரும்னு நாங்க சொல்லல, துயரம் நீங்கும்னு சொல்லப்படல. இவரும் சந்தோஷம் வரணும்னு கேட்கல, துயரம் நீங்கணும்னு கேட்கல. இவரு பணம் வேணும்னு கேட்டிருக்கார், இதை பண்ணா உனக்கு பணம் வரும். பகைவர்கள் எனக்கு ரொம்ப இருக்கிறதுனால கஷ்டமா இருக்கு, இந்த யாகம் பண்ணா பகைவர்கள் அழியணும். சரி, இந்த யாகம் பண்ற பகைவன் அழிவான், ஆனா உனக்கு துயரம் நீங்கும்னு இவனும் கேட்கல, சாஸ்திரமும் கொடுக்கல. ஆனா இங்குதான் இந்த ஞானத்தினால் உன்னுடைய மன துயரம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் நம்ம வேதத்துல கவனிக்க வேண்டிய அதிசயத்தக்க ஒரு கருத்து. எந்த இடத்திலும் உன்னுடைய மன துயரம் நீங்குங்கிற பலன் உபனிஷத்தை தவிர வேறு எங்கும் சொல்லப்படவில்லை. அதனாலதான் வேறு எங்கு போனாலும் அந்த பலன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா வேதமே அது பிராமிஸ் பண்ணல. சரி, நீ துயரம் நீங்கும்னா என்ன பொருள்? இந்த துயரத்தையே நம்ம சற்று கவனமாக பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த உடலுக்கு வர்ற வழி இருக்கல்லவா, அதை இங்க துயரம்னு சொல்லவில்லை. உடல்னு இருந்தா, உலகம்னு இருந்தா, நம்ம கர்ம வசத்துல உடல் மீது அபிமானம் வச்சா குளிர் வெப்பம் போன்ற அனுபவத்தை அனுபவிச்சு தான் தீரும். ஆரோக்கியம் நோய் என்பது இந்த உடலுக்கு வரத்தான் வரும். அதே சமயத்துல மனிதர்களோடு இணக்கம் வைத்தால் ஸ்தூல உடலுக்கு எப்படி இருமையான குளிர் வெப்பம் வருதோ, அதே போல மனிதர்களோடு இணக்கம் வச்சா எவ்வளவுதான் நம்ம மனிதர்களிடம் மற்றவர்களிடம் நல்லவர்களாக நடந்தாலும்
சிலர் நம்மை விரும்புவார்கள், சிலர் நம்மை வெறுப்பார்கள். அல்லது ஒருவரே சில நேரத்துல விரும்புவார், சில நேரத்துல வெறுப்பார். நம்ம ஆள் தனித்தனியா பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிறகு சிலர் நம்மை புகழ்வார்கள், சிலர் நம்மை இகழ்வார்கள். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. உபனிஷத்து அதிலிருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லல. உனக்கு ஞானம் வந்துட்டா உன்னை சுற்றி இருப்பவங்கெல்லாம் உன் மீது அன்பு செலுத்துவார்கள், உன்னை யாரும் வெறுக்க மாட்டார்கள்னு சொல்லவில்லை. அது அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கும். பிறகு என்ன சொல்கின்றது? இந்த உலகம் உனக்கு கொடுக்கின்ற அனுபவங்களை வைத்து கொண்டு நீ உன்னை துயரப்படுத்தி கொள்ள மாட்டாய். உண்மையிலேயே யாருமே நம்மை துயரப்படுத்துவதில்லை. அவர் அந்த நிகழ்ச்சியை நாம் துயரப்படும் நிகழ்ச்சியாக பொருள்படுத்துகின்ற மனசுதான் நம்மை துயரப்படுத்துகிறது. இதுதான் உபனிஷத்துன்னு சொல்றது, அல்லது பரம ரகசியம். ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, இந்த உலகத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பொருள்படுத்துகின்ற மனம் நமக்கு இன்பத்தையோ அல்லது துயரத்தையோ கொடுக்கின்றது. அப்படி பார்க்கையில் நான் என்ற சொல்ல நான் எப்படி புரிஞ்சிட்டனோ அதன் அடிப்படையில தான் நான் அனுபவங்களை பொருள்படுத்துகின்றேன். என் மீது எனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட், என்ன நான் எப்படி முடிவு செய்துள்ளேனோ அதன் அடிப்படையில் நான் என்ன செய்து கொள்கின்றேன்? அனுபவங்களை சுக அனுபவமாகவோ துக்க அனுபவமாகவோ மாற்றுகின்றேன். ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கின்றது. அதுல ஒரு ஞானி சொல்கின்றார், இந்த உலகத்தில் இருப்பவர்கள் யாராவது என்னுடைய ஆத்மாவை நிந்தனை செய்தால், அவமானப்படுத்தினால், அவர்கள் அவர்களையே அவமானப்படுத்துகிறார்கள். காரணம் என்னன்னா, என்னுடைய ஆத்மாவும் அவர்களுடைய ஆத்மாவும் ஒண்ணுதான். அது தெரியாம என்ன அவமானப்படுத்துறன்னு நினைச்சிட்டு அவர்கள் அவர்களையே அவமானப்படுத்துகிறார்கள். சரி, என்னுடைய அறிவு, என்னுடைய உணர்வு, என்னுடைய மனம், உடல் இதை அவமானப்படுத்தினால், அவங்க ஆத்மாவை அவமானப்படுத்தல, உங்க புத்தி, உங்க மனம், உங்களுடைய செயல், உங்களுடைய நடத்தை, அல்லது உங்களுடைய அனாத்மாவான உடலையும் மனசையும் புத்தியும் தான் அவமானப்படுத்துகிறேன் என்றால், இவர் சொல்றார், அவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள். காரணம், நான் என்னுடைய உடலை அவமானப்படுத்திட்டு தான் இருக்கேன். இது எனக்கு பிடிக்காத விஷயம்தான். என்னுடைய உடலை நானே நிந்திச்சிட்டு இருக்க, இது பொய், உண்மையல்ல. என்னுடைய புத்தி எல்லா நேரத்திலையும் சரியான முடிவெடுக்காது. என்னுடைய புத்தியே எனக்கு வேண்டாம், என்னுடைய மனம் எனக்கு வேண்டான்னு என்னுடைய புத்தியை நானே நெகேட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒருவர் நெகேட் பண்றதுனால அவர் மீது நான் ஏன் கோபப்படணும்? ஆகவே அவர் என்ன சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கிற யார் மீதும் எனக்கு துவேஷம் இல்லை. சிலர் இந்த மனதையும் புத்தியையும் புரிந்து கொள்ளலாம், சிலர் இந்த அனாத்மாவை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இந்த அனாத்மாவையே புரிந்து கொள்ளாத போது அவர்களுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆத்மாவையும் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இதுதான் ஒரு ஞானியினுடைய வாக்கியம். அப்போ சாஸ்திரத்துல சோகம் என்று சொல்வது இந்த உலக மக்கள் நம்மிடம் நடந்து கொள்வதை சொல்லவில்லை, அதை பொருள்படுத்துகின்ற நம்முடைய மனதைத்தான் வர்ணிக்கின்றது. சரி, இந்த ஞானம் எப்படி சோகத்தை நீக்குகின்றதுன்னா, இந்த ஞானம் அவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள்ங்கிறது தெளிவா சொல்லுது. யாராவது நம்மை அவமானப்படுத்தினால் இந்த ஞானம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் என்னுடைய அகங்காரத்தை தான் தீண்டுகிறார்கள், என்னை தீண்டவில்லை. அவங்க என்னிடத்துல கம்யூனிகேட்டே பண்ணல. காரணம், அவர்களுடைய சொல் என்னை அடையவில்லை. பிறகு நான் யார்னா, இந்த என்னுடைய மனம் புத்தியை பிரகாசப்படுத்துகின்ற ஆத்மா. ஒரு கால் இந்த உடலும் மனதும் நான் நினைச்சிட்டேன்னா, இந்த புத்தி நான், என்னுடைய மனசு நான், உடல் நான் சொன்னா, இந்த உடலை யாராவது வர்ணித்தால் புகழ்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன், உடலை இகழ்ந்தால் நான் துயரப்படுவேன். ஆனால் இந்த உடல் மனம் இவைகளுக்கு ஆதாரமாக நான் இருக்கின்றேன். ந சோச்சதி என்றால் இந்த உலக அனுபவத்தை முன்னிட்டு என்னை நான் துயரப்படுத்தி கொள்ள மாட்டேன். அதான் சங்கரர் கூறுவார், ஞானி ஒரு பெரிய அஹிம்சாவாதியாக மாறி விடுகின்றான். அந்த அஹிம்சையை அவனுடைய இயற்கையாக மாறி விடுகிறது.
காரணம் என்னன்னா, அவனால் அவனையே துன்புறுத்தி கொள்ள முடியாது. அவனால அவனையே துன்புறுத்தி கொள்ள முடியாத சமயத்துல அவன் எப்படி மற்றவங்களை துன்புறுத்துவான்? மற்றவங்களை துன்புறுத்துகிறார்கள்னா ஃபர்ஸ்ட் அவங்கள துன்புறுத்திட்டு தான் மற்றவங்களை துன்புறுத்துகிறார்கள். இவன் தன்னையே துன்புறுத்தாத பொழுது இவன் எப்படி மற்றவர்களை துன்புறுத்துவான்? ந சோச்சதி என்றால் இவனுடைய ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற சம்சாரம் என்று சொல்லப்படுகின்ற வேதனையானது நீங்கும். உபனிஷத் என்ன செய்கின்றது? இந்த மனதில் இருக்கின்ற ஒரு வெற்றிடம் நிறைவின்மையத்தான் நம்ம சம்சாரம் சொல்றோம். இந்த நிறைவின்மை விதவிதமாக வெளிப்படுகிறது. இப்போ உடல்ல சில நோய் இருக்கலாம். அந்த நோய்க்கான காரணம் சில வைரஸோ கிருமிகளோ உள்ள இருக்கலாம். அது என்ன பண்ணும்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணும். இந்த அலர்ஜின்னு சொல்றோம். உள்ள ஏதோ ஒரு உடலுக்கு ஆகாத ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இருக்கு. அது என்ன பண்ணும்? ஒருத்தருக்கு தலைவலியா வெளிப்படும், ஒருத்தருக்கு சளியா வெளிப்படும், ஒருத்தருக்கு தோல்ல சில நோயா வெளிப்படும். இந்த எக்ஸ்பிரஷன் பலதா இருக்கலாம், உள்ள இருக்கிற காரணம் ஒன்று. அதே போல சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சம்சாரிகளுக்கு சம்சாரம் என்பது மனதில் உள்ள நிறைவின்மை. இந்த நிறைவின்மை ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா வெளிப்படும். ஒருத்தருக்கு சோகமா வெளிப்படும், ஒருத்தருக்கு பயமா வெளிப்படும், ஒருத்தருக்கு பொறாமையா வெளிப்படும். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணும்? மோட்சத்தை விளக்க ஒவ்வொரு விதத்துல மோட்சம் விளக்கப்படும். இப்ப இந்த மந்திரத்துல துயரத்திலிருந்து விடுதலை மோட்சம்னு பார்த்தோம். இனி அடுத்த மந்திரத்துல வேற வாக்கியத்தை பார்க்க போறோம். அதுவும் மிக அழகான எக்ஸ்பிரஷன். மோட்சம்னா என்ன, அதை அடுத்த மந்திரத்துல பார்ப்போம். ஆகவே பல மோட்சம்னு அர்த்தம் அல்ல, பல விதத்துல மோட்சம் விளக்கப்படுகிறது. காரணம், பல விதத்துல சம்சாரமானது வெளிப்படுகின்றது. இப்ப ஞானத்தினுடைய பலன், என்னை நான் உணரும் பொழுது என்னை நான் துயரப்படுத்தி கொள்ள மாட்டேன், இதுதான் பலன். அப்போ என்னுடைய துயரத்திற்கு காரணம் என்னை நான் உணராதது தான். ஆனா என்ன உணராதது துயரத்துக்கு காரணமா தெரியலையே, என்னை மற்றவர்கள் நடத்துற விதம்தான் எனக்கு துயரத்திற்கு காரணமா தெரிகிறதுனா, அந்த நடத்துற விதத்தை பொருள்படுத்துகின்ற என்னுடைய மனதுதான் எனக்கு துயரத்தை கொடுக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா என்னுடைய மனதை தயார்படுத்த வேண்டும். எப்படினா அறிவின் மூலமாக. ஒரு அறிவை எனக்குள்ளேயே நான் கொடுத்து என்னுடைய மனதை நான் தயார் செய்ய வேண்டும். இது ஞான கவசம் அப்படின்னு சொல்றோம். சஷ்டி கவசம்ங்கிறது வெளியிருக்கிற சில தீய சக்திகளை நீக்கிறது. ஞான கவசம்ங்கிறது உள்ளிருக்கிற தீய சக்தியை நீக்கிறது. உள்ளிருக்கிற அறியாமை, உள்ளிருக்கிற மோகத்தை நீக்கிறது தான் ஞான கவசம். அப்படி இந்த ஞானத்தினுடைய பலன், என்னை நான் துயரப்படுத்தி கொள்ள மாட்டேன். சங்கரர் சொல்லுவார், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் மற்றவங்களை இவன் துயரப்படுத்த மாட்டானா. நான் ஞானம் அடைஞ்சு மற்றவங்களை துயரப்படுத்த மாட்டேங்கிறதுக்கு அல்ல, என்ன நான் துயரப்படுத்தி கொள்ளாம இருக்கிறதுக்கு தான் ஞானம். அதனுடைய வெளிப்பாடு, அவன் மற்றவர்களை துயரப்படுத்த மாட்டான். ந சோச்சதி, இது பலன். இனி நாம் அடுத்த மந்திரத்திற்கு செல்கின்றோம். இப்ப முதல் 2 மந்திரங்கள் வேல்யூஸ். அடுத்த 2 மந்திரங்கள் திருஷ்ய விவேகத்தின் மூலமும் அவஸ்தாத்ரய விவேகத்தின் மூலமும் ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்தினுடைய பலன். இந்த ஆத்ம ஞானத்தை எவ்வளவு முறை கேட்டாலும் அந்த நேரத்துல புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே எவாபரேட் ஆகி போயிடும். அதனால என்ன பண்ணணும்? பல முறை கேட்டு கேட்டு சிந்திச்சு சிந்திச்சு சிறிது சிறிதாகத்தான் இந்த ஞானத்தை அடைய முடியும். அவ்வளவு சுலபமா நம்ம உடலையும் மனசையும் சாட்சியா பார்த்து விட முடியாது. உடலும் மனதும் நான்கிற சொல்லுல அவ்வளவு தூரம் கலந்திருக்கு. நம்ம சாதனைகள் செய்ய செய்ய, விசாரம் செய்ய செய்ய சிறிது சிறிதாக இந்த பலனை அனுபவித்து கொண்டு வருவோம். இனி நம்ம அடுத்த விசாரத்திற்கு செல்கின்றோம். 5வது மந்திரத்தில் ஆரம்பித்து 9வது மந்திரம் வரை யம தர்மராஜா வேறு ஒரு விதத்தில் மீண்டும் இந்த ஆத்ம தத்துவத்தை விளக்கி இதே போல மோட்சத்தை வர்ணிக்கின்றார். உண்மையிலேயே இந்த மோட்ச வர்ணத்தை படிக்கும் பொழுதுதான் சம்சாரம்னா என்ன,
நாம எப்படியெல்லாம் துயரப்படுகின்றோம், ஏன் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றோம், எதிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும், இந்த அறிவெல்லாம் நமக்கு கிடைக்கும். இங்கும் இனி வருகின்ற இனியொரு இடத்திலும் இந்த மோட்சம் மிக மிக அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவை விட மோட்ச வர்ணனை தான் நமக்கு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கும். அது இந்த 5வது மந்திரத்திலேயே வருகிறது. 5லிருந்து 9 வரை எந்த விதமான விசாரம் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்ப இங்கு என்ன செய்கின்றார், இதற்கு முன்ன 2 மெத்தட் பயன்படுத்தப்பட்டது. அதாவது திருக்திருஷ விவேகம், பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள்ங்கிற விவேகம், அவஸ்தாத்ரயம் அனுபவ விவேகம். இங்கு சொல்லப்படுற விவேகம் வியஷ்டி சமஷ்டி விவேகம். வியஷ்டி அப்படின்னா இண்டிவிஜுவல் தனி, சமஷ்டி அப்படின்னா முழுமை டோட்டல். ஒரு உதாரணம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஒரு பெரிய வனம் காடு இருக்கு, அந்த காட்டை நம்ம சமஷ்டி அப்படின்னு சொல்றோம், டோட்டல் முழுமைன்னு சொல்றோம். அத சமஸ்கிருதத்துல வனம் அப்படின்னு சொல்றோம், தமிழ்ல காடு. பிறகு அந்த காடு என்பது என்ன, ஒவ்வொரு மரங்களினுடைய சேர்க்கை. பெரிய பெரிய மரங்களை சேர்த்து பார்த்தோம்னா பெரிய வனம் அப்படின்னு சொல்றோம். ஒரு மரத்தை மட்டும் தனியா எடுத்து பார்த்தா மரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மரம் அப்படின்னா வியஷ்டி, வனம் அப்படின்னு சொன்னா சமஷ்டி. சமஷ்டினா டோட்டல், வியஷ்டினா இண்டிவிஜுவல் தனி. இப்போ ஒருத்தரை நம்ம தனியா பார்த்தா தனி மனிதன். 10 பேர் சேர்ந்திருந்தா புதிய வார்த்தை ஒண்ணு உருவாகுது, கூட்டம் அப்படின்னு சொல்றோம். கூட்டம்ங்கிறது என்ன, யூனியன் அப்படின்னு சொன்னா என்ன, இண்டிவிஜுவலினுடைய சேர்க்கை. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா தனி மரத்தை பார்த்தா அதுக்கு ஒரு அழகு இருக்கு. அந்த மரங்களை எல்லாம் சேர்ந்து பார்த்தா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி இருக்கிறத பார்க்கிறோம். அது எங்கிருந்து வந்தது, தனித்தனி மரங்கள் தன்னுடைய அழக பக்கத்து மரத்துக்கு கொடுத்ததான்னா கிடையாது. ஆனா ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி இருக்கிறத பார்க்கிறோம். இது தர்க்க ரீதியா விளக்க முடியாத ஒரு தத்துவம். தனிப்பட்ட ஒன்று சேரும் பொழுது புதிதா என்னமோ வந்தது மாதிரி இருக்கு. ஆனா அங்க எதுவும் புதிதா வரல. நமக்கு தெரிஞ்ச இனியொரு உதாரணமுமே பார்ப்போம். ஸ்கூல்ல எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஒற்றுமையினுடைய வேல்யூவை புகட்டுவதற்கு ஒரு விறக கொடுத்து, சிறு விறக கொடுத்து தந்தை மகன்கிட்ட உடைக்க சொல்லுவார். அவன் உடைச்சிருவான். பிறகு 10 விறக சேர்த்து உடைன்னு சொல்லுவார். அவனால உடைக்க முடியாது. அப்ப தந்தை சொல்லுவார், இதுதான் ஒற்றுமையினுடைய பலன் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பிகள்லாம் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லுவார். இப்ப இங்க தர்க்க ரீதியா பார்த்தா இவனுக்கு ஒரு விறகை உடைக்க சக்தி இருந்தது. 10 விறக சேர்த்தின உடனே இவனுக்கு அந்த சக்தி இல்லை. இப்போ 10 விறகு சேர்ந்தவுடன் ஒரு புதிய சக்தி வந்து விட்டது. அந்த புதிய சக்தி எங்கிருந்து வந்தது, வெளியே இருந்து வந்ததான்னா விறகுக்கு வெளியே இருந்து வரல. சரி, அந்த புதிய சக்தி ஒரு விறகு தன்னுடைய சக்தியை இனியொரு விறகுக்கு கொடுத்துதான்னா அதுவும் கொடுக்கல. அப்ப அந்த சக்தி எங்கிருந்து வந்தது, அதெல்லாம் லாஜிக்ல விளக்க முடியாது, அனுபவத்துல இருக்கு. சிலதெல்லாம் தர்க்க ரீதியா பேசிட்டு இருக்க முடியாது. அனுபவத்துல இருந்ததுன்னா அதை நம்ம ஒத்துக்கணும். அங்க அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர தர்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அப்போ விறகுகள் சேரும் பொழுது ஒரு புதிய சக்தி வருகின்றது. இதுதான் சத் சங்கத்துக்கு நம்ம அப்ளை பண்றோம். நம்ம சில சாதனைகளை தனிமையில செய்தா நம்மால செய்வதற்கு சக்தி இருப்பதில்லை. தியானம் பண்றோம், வீட்டில் இருக்கிறவங்க யாருமே செய்வதில்லை, நம்ம மட்டும் தனியா இருந்து செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு. அல்லது விரதம் இருக்கோம், எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் வீட்டுல சாப்பிடாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. அப்ப என்ன பண்றோம், சத் சங்கம் சேற்றி கொள்கின்றோம். ஒரு இடத்துல கூட்டா இருந்து தியானம் பண்ணும் போது என்ன ஆகுது, விழிச்சு பார்த்தா அவரும் தியானம் பண்றார், உடனே நம்ம கண்ணை முடிக்கிறோம். வீட்டுல விழிச்சு பார்த்தா அவங்க ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கு சக்தி இல்லை நம்ம தனியா தியானம் பண்றது. அப்படி அந்த கூட்டுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த லாஜிக்கை இங்க யமதர்மராஜா பயன்படுத்தி சமஷ்டி வியஷ்டி என்ற ஒரு கான்செப்ட், ஒரு அடிப்படையில் நமக்கு என்ன செய்கின்றார், ஜீவ ஈஸ்வர அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை போதிக்க போகின்றார்.
இனி அந்த சமஷ்டி வெஷ்டி எப்படி? இப்ப சமஷ்டி வெஷ்டினா என்னன்னு தெரிஞ்சிடுது. இண்டிவிஜுவல், டோட்டல். இங்க நம்ம என்ன சொல்றோம்? இந்த இண்டிவிஜுவல் தான் ஜீவர்களாகிய நாம், சமஷ்டி தான் நாம், வெஷ்டி இறைவன். நம்ம எல்லாம் சேர்த்துனா பகவான், நம்ம எல்லாம் தனியா இருந்தா நம்மெல்லாம் அல்பஜ்ஞனா இருக்கோம், சம்சாரிகளா இருக்கோம். நம்ம எல்லாம் சேர்த்துனா எப்படி புதிதா ஒரு சக்தி பிறக்கும்னா, நம்ம இந்த உதாரணத்தை பார்க்கணும். 10 விறக சேர்த்து உடன் எப்படியோ ஒரு புதிய சக்தி அவனால உடைக்க முடியல. பல மரங்களை சேர்த்து பார்த்தா புதிய ஒரு அழகு உருவாகின்றது. வனம்னு பார்த்தா, தூரத்திலிருந்து வனத்தை பார்த்தா அதுக்கு ஒரு புதிய அழகு இருக்கு. அதே பக்கத்துல போய் ஒரு மரத்தை பார்த்தா அந்த அழகு இல்லை. புதிய அழகு, புதிய சக்தி எங்கிருந்து வந்ததுன்னா சொல்ல முடியாது, வந்தது. அதே போல இங்கு ஜீவர்களாகிய நாம் வெஷ்டி, இறைவன் டோட்டல், முழுமை. இந்த முழுமையையும் இந்த வெஷ்டியையும் இங்கு எடுத்துக்கொண்டு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை யம தர்மராஜா உபதேசித்து பிறகு பலனையும் உபதேசிக்க போகின்றார். இங்க 3 ஸ்டேஜ்ல செய்ய போகின்றார். 3 விதமான வெஷ்டி சமஷ்டியை எடுத்துக்கொள்ள போகின்றார். அந்த 3ஐயும் சொல்லி அதனுடைய பலனை கூற போகின்றார். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல் படியில சமஷ்டி வெஷ்டி ஐக்கியம் எப்படி என்றால், ஜீவனாகிய நாம், ஜீவர்களாகிய நாம் 3 உடலுடன் கூடியவர்களாக இருக்கின்றோம். சாஸ்திரம் நம்முடைய அனாத்மாவான உடலை 3ஆக பிரிக்கின்றது. 3 உடலாக பிரிக்கிறது. பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உடலை ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்கிறது. நம்முடைய மனதை சூக்ஷ்ம உடல் அல்லது சூக்ஷ்ம சரீரம். இந்த 2க்கும் ஏதோ ஒன்று காரணமா இருக்கு, அதுக்கு பேரு காரண சரீரம். இப்ப நம்ம இந்த காரண சரீரம்னா என்னங்கிறதெல்லாம் ஆரம்பத்துல விளங்காது, அது விளங்கவும் வேண்டாம். என்ன புரிஞ்சுக்குவோம்? காரண சரீரம்னு நமக்கு ஒண்ணு இருக்கு, அங்குதான் கர்ம வினைகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டுள்ளது, அந்த அளவு புரிஞ்சுக்குவோம். அந்த காரண சரீரத்திலிருந்து மனம் வருகிறது, அந்த மனதை தொடர்ந்து நம்முடைய உடல் வருகிறது. அப்ப நமக்கு கிராஸ் பாடி, சூக்ஷ்ம சரீரம், செட்டில் பாடி, பிறகு காரண சரீரம் அப்படின்னு 3 உடல் இருக்கு. இந்த அவஸ்தைய நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம காரண சரீரத்துல மட்டும் அபிமானம் வைத்தால் நமக்கு கிடைப்பது உறக்கம் என்ற அனுபவம். சூக்ஷ்ம சரீரத்துல மட்டும் அபிமானம் வைத்தால் நமக்கு கிடைப்பது கனவு நிலை. ஸ்தூல சரீரம் வரை அபிமானம் சென்றால் நமக்கு கிடைப்பது விழிப்பு நிலை. இப்ப 3 உடலும் 3 அவஸ்தையும் சம்பந்தப்பட்டுள்ளது. நான் சூக்ஷ்ம சரீரத்திற்கும் காரணமாக இருக்கின்ற காரண சரீரத்துல மட்டும் அபிமானம் வைத்தால், ஜீவனாகிய நான் அதோட இருந்துட்டேன்னா எனக்கு உறக்கம் மட்டும்தான் கிடைக்கும். பிறகு சூக்ஷ்ம சரீரம் விழித்து கொண்டு அதுல நான் அபிமானம் வைத்து இந்த ஸ்தூல உடலோடு எனக்கு சம்பந்தம் இல்லை என்றால் கனவு வாழ்க்கை. பிறகு ஸ்தூல உடல் வரை வந்துட்டா எனக்கு நினைவு வாழ்க்கை. இப்போ ஜீவன் சொல்றோம். 3 சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்ந்து நாம் ஜீவன்கிற சொல்லல சொல்றோம். இப்ப இங்க யம தர்மராஜா சில டெக்னிக்கல் வார்த்தைகள் அறிமுகப்படுத்துகின்றார். அதாவது ஜீவனாகிய நான் காரண சரீரத்துல மட்டும் அபிமானம் வைத்து இருக்கும் பொழுது அந்த ஜீவனாகிய எனக்கு பிராக்ஞன் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. பிராக்ஞன் அப்படின்னா நான் தான், ஜீவன் தான், காரண சரீரம்தான், காரண சரீரம் வரைக்கும் தான் என்னுடைய அபிமானம். அப்போ தூங்குற நமக்கு சாஸ்திரம் கொடுக்கிற பேர் பிராக்ஞன். பிராக்ஞன்னா தூங்கிட்டு இருக்கிற ஜீவன் அர்த்தம். இனி கனவு கண்டுள்ள ஜீவனுக்கு ஒரு பேர் இருக்கு, விழிப்புடன் இருக்கின்ற ஒரு ஜீவனுக்கு இனி ஒரு பேர் இருக்கு. அது பிறகு பார்ப்போம், அடுத்த மந்திரத்துல வரப்போது பிறகு பார்ப்போம். இப்ப இந்த ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்வோம். பிராக்ஞன் என்றால் உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஜீவன். இந்த ஜீவன், இந்த ஆத்மா காரண சரீரத்தில் அபிமானம் வைத்துள்ளது. இனி அப்படியே சமஷ்டிக்கு போவோம், இறைவனுக்கு போவோம். இனி ஜீவ விசாரத்தை முடிச்சுட்டோம், ஈஸ்வர விசாரத்திற்கு வர்றோம்.
இப்போ ஈஸ்வர விசாரத்தை நம்ம ஏற்கனவே பண்ணினதுனால நமக்கு இப்ப தெளிவா இருக்கும். அந்த இறைவனை பற்றிய விசாரத்துல இறைவனையும் இதே போல மூன்றா நம்ம பார்க்கிறோம். ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சொல், ஜீவன்கிற சொல்ல போல ஈஸ்வரன்கிற சொல். நமக்கு எப்படி 3 உடலோ அதே போல அந்த இறைவனுக்கு 3 உலகங்கள் இருக்கின்றது. நமக்கு உடல் அப்படிங்கிறது வியஷ்டி, இண்டிவிஜுவல். அந்த இறைவன் போயிட்டா அது உலகம், பிரபஞ்சம். நமக்கு 3 சரீரம், இறைவனுக்கு 3 பிரபஞ்சம். சுலபந்தான். இங்கு காரண சரீரம்னு சொல்றோம், அதே இடத்துல இறைவனுக்கு காரண பிரபஞ்சம், காரண உலகம், பிறகு சூக்ஷ்ம உலகம், ஸ்தூல உலகம்னு பிரிச்சறோம். இந்த காரண உலகத்தை தான் மாயை என்று நம்ம சொல்றோம். இப்ப மாயை என்றால் காரண உலகம் அல்லது காரண சரீரம். காரண சரீரம் ஜீவனுக்கு, காரண உலகம் அல்லது மாயை. இப்ப இறைவன் பிரம்மனா இருக்கார். நம்ம ஆத்மாவா இருக்கிற நாம காரண சரீரத்துல மட்டும் அபிமானம் வச்சோம்னா நமக்கு என்ன பேர்னு பார்த்தோம்? பிராக்கின்னு பார்த்தோம். அதே இறைவன் பிரம்மனுக்கு காரண உலகத்துல மட்டும் அபிமானம் வச்சு அந்த மாயையிலிருந்து சூக்ஷ்ம உலகமும் ஸ்தூல உலகமும் வராமல் இருக்கும் பொழுது அந்த இறைவனுக்கு அந்தர்யாமி என்று பெயர். இதெல்லாம் பெயர் தான், அந்தர்யாமி. தூங்குற நாம் அந்தர்யாமி, தூங்குற இறைவன் காரண சரீரம். அவர் இன்னும் உலகத்தை படைக்கல, சூக்ஷ்மமான ஸ்தூலமான உலகத்தை அவர் படைக்கல. அவர் அமைதியாக இருக்கின்றார். அதனால நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ரங்கநாதர அந்தர்யாமின்னு சொல்லலாம். அவர் தானே ரிலாக்ஸ்டா தூங்கிட்டு இருக்கார். அவர் உலகத்தை ஒன்னும் படைக்கல, சூக்ஷ்மமான ஸ்தூலமான உலகத்தை படைக்கல. அந்த ரங்கநாதருடைய தத்துவமே அதுதான், அந்தர்யாமி. ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்த வேலையும் பண்ணாம அதுல மட்டும் மாயையோடு மட்டும் அபிமானித்து கொண்டு அமைதியாக இருக்கின்றார். இந்த இரண்டையும் சொல்லி பிறகு சாஸ்திரம் என்ன சொல்லுது? இங்கு யம தர்மராஜா என்ன சொல்கிறார்? இந்த பிராக்ஞனும் அந்தர்யாமியும் அடிப்படையில் ஒருவர்தான். இப்படி ஐக்கியம் செய்யப்படுகிறது. பிராக்ஞனுடைய அறிவு தத்துவமும் எந்த ஜீவனுக்கு ஜீவனுடைய ஆத்மா காரண சரீரத்தை அறியாமையை பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, இறைவனிடத்தில் எந்த பிரம்ம தத்துவம் காரண உலகத்தையே பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ, இந்த 2 அறிவு சுரூபமும் ஒன்றுதான். ஒவ்வொரு உடம்புக்கு ஒரு அறிவு சுரூபம் அல்ல, இறைவனுடைய அறிவு சுரூபமும் எந்த அறிவு காரண உலகத்தை அல்லது மாயையை பிரகாசப்படுத்துகிறதோ அந்த அறிவை பிரம்மன்னு சொல்றோம். எந்த அறிவு காரண உடலை பிரகாசப்படுத்துகிறதோ அந்த அறிவை ஆத்மான்னு சொல்றோம். இந்த 2ம் வேறல்ல. இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தை செய்து கொண்டு மீண்டும் யம தர்மராஜா பலனுக்கு வருகின்றார். என்ன பலன்? அந்த பலனை பார்த்துட்டு மந்திரத்திற்குள் செல்லாம். இதை தெரிஞ்ச உடனே 5வது மந்திரத்துல சொல்றார், ந ததோ விஜுகுப்சதே. இது ஒரு மிக அழகான மோட்ச பலன். ந ததோ விஜுகுப்சதே. இந்த ஞானத்தை ஒருவன் அடைந்தால், நானும் இறை தத்துவமும் அடிப்படையில் வேறல்ல என்ற ஆத்ம ஞானத்தை அடைந்தால் ரொம்ப அதிசயத்தக்க ஒரு பலன் சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த ஜீவன் தன்னை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டான். தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிற முயற்சி அவனிடத்திலிருந்து போயிருமா. இந்த பலனையே நம்ம ரொம்ப கால ஆராய்ச்சி பண்ணலாம். இந்த பலனை பற்றி பேசுறதே பல மணி நேரம் சிந்திச்சு பேசலாம். இப்ப இதை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். ந ததோ விஜுகுப்சதே. இதுதான் பலன். என்ன பலன்? தன்னை பாதுகாத்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டான். இப்ப நம்ம வாழ்க்கையை சற்று இனி ஆராய்ந்து பார்ப்போம். இப்ப ஆத்மா ஞானம் இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, காலையிலிருந்து இரவு வரை நம்மை அறியாமல் நம்முடைய அனைத்து செயல்களும், அனைத்து விதமான பயம், அனைத்து விதமான செயல்பாடுகளும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்விலேயே சென்று கொண்டு இருக்கின்றது.
செக்யூரிட்டி. நம்ம பாதுகாத்துக்கணும், என்ன பாதுகாத்துக்கணும். பல சமயம் என்ன பாதுகாத்துக்கணும்னு சொல்லியே பாதாளத்துல விழுந்து கொண்டு இருக்கின்றோம். நம்ம இன்டென்ஷன் என்ன பாதுகாத்துக்கணும், என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அப்போ இதுதான் சம்சாரம். சாஸ்திரம் என்னென்ன கோலத்துல நமக்கு அந்த துயரத்தை படம் பிடித்து காட்டுகிறதுன்னு பார்த்தோம்னா, எது சம்சாரம், எது பந்தம், எது கட்டுண்டிருத்தல் அப்படின்னா இந்த பேசிக் ஆட்டிடியூடு, என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், என்ன நான் பாதுகாத்துக்கணும், இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு எண்ணம் நம்ம எரியாமல் நமக்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதனுடைய தூண்டுதல்ல தான் பயம் என்ற ஒன்று வருகிறது. ஒருத்தனுக்கு எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அவன் நினைக்கிறான் அந்த பணம் என்னை பாதுகாக்கும். இது ஒரு பெரிய ராங் கால்குலேஷன். பணத்தை சம்பாதிக்கிறதே எதற்குனா அது என்னை பாதுகாக்கும். இவனை அறியாமல் தோன்றிய எண்ணம் பணம் வந்தா நான் பாதுகாப்பா இருப்பேன், அது என்னை பாதுகாக்கும். ஆனா உண்மை என்னன்னா, பணம் வந்ததுக்கு அப்புறம் இவன் விழிச்சிருந்து பணத்தை பாதுகாத்துட்டு இருக்கான். அது ஜடப்பொருள், அது எப்படி இவனை பாதுகாக்கும்? இவன் என்ன நோக்குல தர்மத்தை எல்லாம் விட்டு பொய்யெல்லாம் சொல்லி லஞ்சமெல்லாம் வாங்கி பணத்தை வாங்கியிருக்கான்னா சோ தட் ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஆனா என்ன ஆச்சுன்னா, அதுக்கு முன்னாடி சந்தோஷமா தூங்கி கொண்டு இருந்தவன் இப்ப எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் விழிச்சு அதை இவன் பாதுகாக்கிறான். அதே போல சில பேர் என்னை சுத்தி இருந்தா பாதுகாப்பார்கள்னு சேர்த்தி கொண்டோம், அவர்களை இவன் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. அப்போ நம்முடைய டிரைவ், நம்ம எப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றோம்னா என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், என்னை பாதுகாக்கணும், என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சம்சாரியாக உழன்று கொண்டு இருக்கின்றோம். இந்த ஞானம் என்ன பண்ணுமா, என்ன நான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருமா. இந்த ஞானம் நமக்கு வருதோ இல்லையோ, நம்ம கண்ணை மூடி தியானத்துல இப்படி ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம், அதுவே சந்தோஷமா இருக்கும். ஒரு 10 நிமிடம் என்னை யாருமே பாதுகாக்க வேண்டாம், என்னை யாருமே டேக் கேர் பண்ண வேண்டாம், என்னை யாருமே கவனிக்க வேண்டாம், எனக்கு யாருமே எந்த அட்டென்ஷனும் கொடுக்க வேண்டாம், என்னை யாருமே கண்டுகொள்ள வேண்டாம், இப்படி நினைச்சு பார்ப்போம். அந்த எண்ணமே சுகமா இருக்கும். ஆனா இதற்கு முன்னாடி எப்படி இருக்கு? அட்டென்ஷன் சீக்கிங், என்னை கவனிக்கணும், என்னை இவங்க பாதுகாக்கணும், அது ஒரு டிமாண்டா இருக்கு. நீ என்ன பாதுகாக்கணும், நீ என்ன போற்றணும், நீ என்ன புகழணும், நீ எனக்கு இவ்வளவு செக்யூரிட்டியை தரணும், இப்படி எல்லாம் ஒரு டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு. இது சம்சாரம். மோட்சம்னா என்னன்னா, யாருமே என்னை பாதுகாக்க வேண்டாம். அப்போ இவனுக்குள்ள என்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னா, ஒரு எண்ணம் வருமா, ந ததோ விஜுகுப்சதே, தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல், ஒரு ஃபோர்ஸ், அதிலிருந்து விடுதலை அடைவான். மேலும் நாம் நாளை தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.